2023ஆம் ஆண்டு வெளியான டாடா திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானவர்தான் கணேஷ் கே பாபு. கவின் மற்றும் அபர்ணாதாஸ் நடித்த அந்த படம் ரசிகர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு விமர்சகர்களிடமும் பாராட்டுகளை பெற்ற டாடா திரைப்படம் கணேஷ் கே பாபுவை தமிழ் சினிமாவில் வலுவாக அறிமுகப்படுத்தியது. ஒரு புதிய இயக்குநராக முதல் படத்திலேயே ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தது அவரது திறமையை வெளிப்படுத்தியுள்ளது. அந்த வெற்றியை தொடர்ந்து தற்பொழுது அவர் கராத்தே பாபு என்ற புதிய படத்தை இயக்கி வருகிறார். இந்த படத்தில் ரவி மோகன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. ரசிகர்கள் மற்றும் திரைத்துறை வட்டாரங்களில் இந்த படம் குறித்து ஏற்கனவே பெரும் எதிர்பார்ப்பும் நிலவி வருகிறது. டாடா படத்தின் வெற்றியால் உருவான நம்பிக்கை கராத்தே பாபு படத்திற்கும் அதிக கவனத்தை ஈர்த்துள்ளது. இதற்கிடையில் இயக்குனர் கணேஷ் கே பாபு தமிழ் சினிமாவின் தனித்துவமான இயக்குனரும் திறமையான நடிகருமான செல்வராகவனை நேரில் சந்தித்துள்ளார். அவருடன் எடுத்த புகைப்படத்தை தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்து மிகுந்த உணர்ச்சியுடனும் பதிவிட்டுள்ளார். அந்த பதிவில் அவர் குறிப்பிட்டிருப்பது, சினிமாவை பற்றிய எனது பார்வையை முற்றிலும் மாற்றிய படம் புதுப்பேட்டை. அந்த திரைப்படம் தான் எனக்கு இயக்குனராக உருவாகும் பாதையை திறந்தது. டாடா மற்றும் கராத்தே பாபு போன்ற படங்களை இயக்குவதற்கு அந்த அனுபவம் மிகுந்த உதவியாக இருந்தது. நான் திரைத்துறைக்குள் நுழைய முக்கிய காரணங்களில் ஒருவர் செல்வராகவன். அவரை நேரில் சந்தித்தது என் வாழ்க்கையில் ஒரு நிறைவு தருணமாக உணர்கிறேன். இந்த பதிவின் மூலம் கணேஷ் கே பாபு தனது சினிமா பயணத்தில் செல்வராகவனின் தாக்கத்தை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டுள்ளார். புதுக்கோட்டை திரைப்படம் அவரது கண்ணோட்டத்தை மாற்றி கலை மற்றும் கதை சொல்லும் விதத்தில் புதிய பார்வையை அளித்தது என்பதை அவர் வலியுறுத்தியுள்ளார். இது இயக்குநராக தனது படைப்பாற்றலை உருவாக்கியதில் செல்வராகவனின் பங்கு மிகுந்தது என்பதை அவர் உணர்ச்சியுடனும் பகிர்ந்துள்ளார். குழந்தை நட்சத்திரமாக துவங்கிய பல பேர் போல இயக்குநராக தனது பயணத்தை துவங்கிய கணேஷ் கே பாபு தனது முதல் படத்திலேயே ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ளார். தற்பொழுது உருவாகி வரும் கராத்தே பாபு படத்தின் மூலம் அவர் தனது திறமையை மேலும் நிரூபிக்க தயாராக உள்ளார். இவ்வாறு செல்வராகவனை சந்தித்த அனுபவத்தை பகிர்ந்தது அவரது வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தருணமாகவும் சினிமா உலகில் அவரது பயணத்திற்கு ஒரு புதிய ஊக்கமாகவும் அமைந்துள்ளது. இது ஒரு புதிய தலைமுறை இயக்குனர் தனது முன்னோடியை சந்தித்தது அவரிடம் இருந்து பெற்ற ஊக்கத்தை வெளிப்படுத்தும் உணர்ச்சி பூர்வமான தருணமாகும் என அவர் பதிவிட்டுள்ளார். மேலும் இதுபோன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.